உலகத்துல வாழுகிறோம். அதனால காரணம் இல்லாம பகைக்கிறவங்களும் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, எதிர் வீட்டுல இருப்பாங்க, கூட வேலை பார்க்குற பக்கத்து சீட்ல இருப்பாங்க. ஏன் ஊழியத்துக்குள்ளே இருப்பாங்க. இயேசுவோட கூடவே இல்லையா? அந்த மாதிரி பகைக்கிறவங்க, காட்டி கொடுக்கறவங்க, துன்பப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல காரியத்தை விட்டு விடுங்க. பகைக்கிறவங்களுக்கு என்னை விடுதலையாக்கி நீங்க காத்துக்கொள்ளுங்க. நான் உண்மைதான் நம்பி இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த 45 வருஷ ஊழிய பாதையில ஆரம்ப காலத்துல இருந்தே பகைத்தவங்க என்னுடைய ஊழியத்துல பார்த்திருக்கிறேன். திட்டினவங்க, ஏசினவங்க, மீட்டிங் போட்டு பேசினவங்க, அடிக்க வந்தவங்க, துன்புறுத்தினவங்க, பயமுறுத்தினவங்க, அதெல்லாம் கடந்து இத்தனை வருஷம் காலம் வந்தாலும் இப்ப மாறிட்டா 45 வருஷமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் முடிவு பெறவே இல்லை. இப்பவும் பகைக்கிறாங்க, இப்பவும் திட்டுறாங்க, இப்பவும் பொய்யானதை பேசுறாங்க, இப்பவும் வஞ்சகமா நடக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை சாத்தான் தூண்டி எழுப்பி நம்ம டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே தான் இருப்பான். ஆனா நம்ம பக்கமா கர்த்தர் இருக்கிறார்ல,